Hi everyone, welcome to E3 Language Academy. First one பாருங்க, அலுவலகம். இதை நாம இங்கிலீஷ்ல OFFICE ஆஃபீஸ் 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 அப்படின்னு உச்சரிக்கணும். இதில் ஆபீஸ் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம், ஆபீஸ். ஆனா இந்த உச்சரிப்பு முறையும் சிறிய மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஆனா இங்க வந்து ஆ சவுண்டு கிடையாது. ஆஃபீஸ் அப்படின்னு தான் படிக்கணும். ஆஃபீஸ் ஆஃபீஸ் அப்படின்னு நாம இங்கிலீஷ்ல சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஹிந்தியில இந்த எழுத்து கா யா ல ய காரியாலய் 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 அப்படின்னு உச்சரிக்கலாம். அப்ப அலுவலகம்னு சொன்ன இங்கிலீஷ்ல ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றோம், ஹிந்தியில காரியாலய் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, பள்ளிக்கூடம். இதை நாம இங்கிலீஷ்ல SCHWL ஸ்கூல் 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 அப்படின்னு உச்சரிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹிந்தியில இத இந்த எழுத்து வி இத் யா ல ய வித்யாலய் 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 அப்படின்னு உச்சரிக்கணும். இதே பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியர் இருப்பார். இதை நாம இங்கிலீஷ்ல HEAD ஹெட் MASTER மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு படிக்கிறோம். இங்க வந்து ஹெட் மாஸ்டர் அப்படின்னு படிக்கக்கூடாது, ஹெட் மாஸ்டர் அப்படின்னு தான் படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஹிந்தியில பிர தா நா இத் யா ப க பிரதான அத்தியாபக் அப்படின்னு படிக்கணும். பிரதான அத்தியாபக் பிரதான அத்தியாபக் பிரதான அத்தியாபக் அப்படின்னு நாம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, கோவில். இதை நாம இங்கிலீஷ்ல TEMPLE டெம்பிள் 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 அப்படின்னு தான் உச்சரிக்கணும், அப்படிதான் சொல்லணும். இதே வந்து டெம்பிள், இந்த ஆப்பிள் டெம்பிள் அப்படிலாம் சொல்றது வந்து உச்சரிக்கிற முறை கொஞ்சம் தவறுதலா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஹிந்தியில மா தி ர மந்திர் 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 அப்படின்னு சொல்லணும். மந்திர்னு சொன்னா கோவில் டெம்பிள். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, நூலகம். இதை நாம இங்கிலீஷ்ல LIBRARY லைப்ரரி 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 அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், ஹிந்தியில பாருங்க, இந்த எழுத்து பு த கா ல ய புஸ்தகாலே புஸ்தகாலே. இங்க வந்து நூலகத்துல புத்தகங்கள் இருக்கும். இதை நாம இங்கிலீஷ்ல BOOKS புக்ஸ் 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 அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி ஹிந்தியில இந்த எழுத்து கி தா பே கிதாபே 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 அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, அருங்காட்சியகம். இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல மியூசியம் அப்படின்னு சொல்றோம். MUSEUM
மியூசியம் 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 அப்படின்னு உச்சரிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க ஹிந்தியில ச கிர ஹா ல ய சங்கிரஹாலே 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 அப்படின்னு சொல்லணும். அல்லது இந்த எழுத்து ஆ ஜா ய ப க ர கம்ப்ளீட்டா சொன்னீங்கன்னா அஜாயப்கர் 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 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க தபால் அலுவலகம். இதை நாம இங்கிலீஷ்ல POST போஸ்ட் OFFICE ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹிந்தியில இந்த எழுத்து டா க க ர டாகர் 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 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க முத்திரை. இதை நாம இங்கிலீஷ்ல STAMP ஸ்டாம்ப் 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 அப்படின்னு சொல்லலாம். ஹிந்தியில இந்த எழுத்து மோ ஹ ர மோஹர் 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 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க புத்தக கடை. இதை நாம இங்கிலீஷ்ல BOOK புக் STORE ஸ்டோர் புக் ஸ்டோர் புக் ஸ்டோர் புக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம். ஹிந்தியில இந்த எழுத்து கி தா ப கிதாப் கி து கா ந दुकान கம்ப்ளீட்டா சொன்னா கிதாப் கி துகான் கிதாப் கி துகான் கிதாப் கி துகான் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து ஹிந்தியில இந்த துகான்னு சொல்றது வந்து ஸ்டோர் கடை இதை தான் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க மருத்துவமனை. இதை நாம இங்கிலீஷ்ல HOSPITAL ஹாஸ்பிட்டல் 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 அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த உச்சரிப்பு முறை வந்து கொஞ்சம் தவறுதலா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஆ ஸ் ப தா ல அஸ்பதால் 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 அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில. நெக்ஸ்ட் பாருங்க மருத்துவமனையில ஒரு மருத்துவர் இருப்பாரு, நெக்ஸ்ட் நோயாளி இருப்பாங்க. இதுல வந்து நம்ம இங்கிலீஷ்ல DOCTOR டாக்டர் 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 டர் அப்படி படிக்க கூடாது. டாக்டர் டாக்டர் அப்படி படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க PATIENT பேஷண்ட் 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 நோயாளிக்கு பேஷண்ட் சொல்றோம். நெக்ஸ்ட் ஹிந்தியில பாருங்க இந்த எழுத்து சி கி அத் ச க சிகித்சக் 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 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க இது வந்து சிகித்சக்னு சொன்னா டாக்டர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க நோயாளிக்கு வந்து ம ரி ஜ மரிஜ் 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 அப்படின்னு சொல்லுவோம். மரிஜ் அப்படின்னு சொன்னா நோயாளி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க தீயணைப்பு நிலையம். இதை இங்கிலீஷ்ல FIRE ஃபயர் STATION ஸ்டேஷன் ஃபயர் ஸ்டேஷன் ஃபயர் ஸ்டேஷன் அப்படின்னு படிக்கணும். இதில் வந்து நம்ம
பாய பா அந்த சவுண்ட்ல படிக்கக்கூடாது. ஃபா ஃபா எஃப் இந்த பாருங்க எஃப் எஃப் சவுண்ட்ல படிக்கணும். ஃபயர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஹிந்தியில பாருங்க இந்த எழுத்து த ம க ல தம்கல் கே இந்த எழுத்து திர கேந்திர. அப்ப தம்கல் கேந்திர தம்கல் கேந்திர தம்கல் கேந்திர அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க துணிக்கடை. இத இங்கிலீஷ்ல CLOTHING clothing STORE store clothing store clothing store clothing store அப்படின்னு படிக்கணும் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க இந்த எழுத்து ஹிந்தியில க ப டே கப் டே की दु का न दुकान कपड़े की दुकान कपड़े की दुकान कपड़े की दुकान அப்படின்னா துணிக்கடை அப்படின்னு அர்த்தம்.